கேடிஎம் டியூக் 250 தேர்ட் ஜென்ரேஷன் என்னோடய பைக்குக்கு பார்த்தீங்கன்னா மோட்டோ கேர்லேருந்து ரேடியேட்டர் கார்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இது ஆர்டர் போட்டு ஒரு 1 வீக் ஆகிடுச்சு என் கைக்கு வரதுக்கு. ப்ளஸ் நிறைய எக்ஸ்ட்ரா இன்னும் 2-3 அக்சசரிஸ்லாம் வந்து சேர்த்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதோட வீடியோலாம் நான் ஆல்ரெடி வந்து டீட்டெயில்டு வீடியோவாக பண்ணி என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அது யாரும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரேடியேட்டர் கார்டை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட மெட்டீரியல் குவாலிட்டிலாம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஏன் ஆரஞ்சு கலர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லா வீடியோலையும் நான் வந்து சொல்லியிருக்கேன், எனக்கு ஆரஞ்சு மேலே வந்து அது எப்படி சொல்கிற ஒரு க்ரஷனே சொல்லலாம். ஸோ அதனால் என் வண்டி வந்து ஓவராலாக ஆரஞ்சில் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் சைடில் இருக்க ஃபேரிங் கூட நான் ஆரஞ்சு கலரில் வந்து மாற்றிட்டேன். நான் வாங்கும்போது சைடில் இருக்க ஃபேரிங் வந்து பிளாக் கலரு. ஸோ இப்போ நான் அதை ஆரஞ்சு கலராக மாற்றிருக்கேன். அந்த வீடியோவும் வந்து என்னோடய சேனலில் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இந்த ரேடியேட்டரில் வந்து பைக் வரும்போது அவங்களே ஒரு பிளாஸ்டிக் ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரேடியேட்டர் கார்டு வந்து ஆல்ரெடி இருக்கும், அந்த இருக்குல்ல அதுதான். ஸோ அது ஓவராலாக அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த சைடில் வர அந்த கேடிஎம்ன்ற அந்த லோகோ வச்சு அந்த இருக்குல்ல அந்த ரேடியேட்டரோட இது. ஸோ அது வந்து 390க்கு மட்டும்தான் வரும், 250க்கு வராது. நான் வந்து தனியாக சர்வீஸ் சென்டரில் வந்து அந்த மாதிரி வாங்கி ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம அதையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து ரேடியேட்டர் கார்டு வந்து நம்ம ஃபிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ ஃபிட் பண்ணிட்டேன். இது எதுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து லோக்கலில் ஓட்டுற வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நான் லாங் போகும்போது கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் போகும்போது கொஞ்சம் அந்த கல் அந்த ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்குது. ப்ளஸ் எனக்கு முன்னாடி போகிற அந்த ஹெவி வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு ஒரு மாதிரி கல் மண்ணும் அந்த மாதிரிலாம் அடித்து ரொம்ப இதாக இருக்குது. ப்ளஸ்ஸு வின்டர் சீசன் இந்த மழை சீசன்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சேரெலாம் போய் ரொம்ப அடித்து அந்த சேர்லேருந்து நமக்கு அதில் என்ன இருக்குன்னே தெரியாது, அதுலேருந்துலாம் கல் வந்து டம்மு டம்முலாம் அடிக்குது. ஸோ எனக்கு சவுண்டு வருது, நான் வண்டி ஓட்டும் போது டம்முன்னு எதாவது அடிக்கிற மாதிரிலாம் எனக்கு சவுண்டு வருது. அதனால தான் சரி சேஃப்டிக்கு வந்து இந்த மாதிரி இதை வந்து செட் பண்ணிடுவோம். பட்டு என் தம்பியெல்லாம் சொன்னால் இது கொஞ்சம் வந்து மாட்டாத, ஹீட் வந்து ஒழுங்காக ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிவ்யூலாம் எல்லாமே பார்த்து செக் பண்ணிட்டு தான் வந்து நான் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சர்வீஸ் சென்டர்லேயும் அவங்ககிட்டையும் கன்சிடர் பண்ணேன், இந்த மாதிரி ரேடியேட்டர் கார்டு இது ஃபிட் பண்ணுறதுனால எதுவும் ஹீட்டிங் இஷ்யூ வந்து எதுவும் ப்ராப்ளம் வருமா, ஹீட் எதுவும் ரெடியூஸ் ஆகாமல் அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டேன். பட் அதனாலலாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ரேடியேட்டர் கார்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இந்த ரேடியேட்டருக்கு சைடில் வர அந்த கேடிஎம்ன்ற அந்த லோகோ போட்ட அந்த ஒரு கேப் வருதுல்ல, இது பார்த்தீங்கன்னா இது ஒன்லி 390ல் மட்டும்தான் ஸ்டாக்கு, Gen 3 பொறுத்த வரைக்கும். ஸோ 250ல் ஸ்டாக் கிடையாது. நான் வந்து எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் கொடுத்து சர்வீஸ் சென்டர்லேயே வாங்கி அதை வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த லுக்கு நல்லாயிருக்கும், அது பிடிக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த மாதிரி எனக்கு பிடிச்சதெல்லாம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய பைக் நீங்களும் வச்சுருந்தீங்க, நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய பைக் மாடல் நீங்களும் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த அக்சசரிஸ்லாம் நீங்களும் ஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா மோட்டோ கேரோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டாப் ரேக்கு, இந்த அண்டர் பெய்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அக்சசரிஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். எல்லா அக்சசரிஸ் வீடியோவும் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். ஸோ அப்போ யாரும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வந்து வரிசையாக இருக்குது. இதை கூட ஒரு ஹிண்டாக கூட கொடுக்குறேன், இது எங்கே வாங்கினேன், இது என்ன மாடல் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான். பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம்.